தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் முன்னாள் முதல்வர் OPS செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை பார்க்கலாம். மீண்டும் 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா இரண்டாம் முறையாகவும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று அன்றிலிருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் காலமாகும் வரை 3 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று 2001, 2011, 2016 இந்த ஆண்டுகளில் ஒரு சிறப்பான ஆட்சியை நாட்டு மக்களுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்ததான வரலாறு. மாநிலத்தினுடைய சொந்த நிதியை கொண்டு மத்திய அரசுடைய நிதியை எதிர்பார்க்காமல் அவர்கள் உடல்நிலை பாதிக்கப்பட்ட பொழுது டாக்டர்கள் மருத்துவர்கள் கைவிட்ட நிலையில் அதற்கு முன்னால் 2001ஆம் ஆண்டு மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சோதனை வந்த பொழுது மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை முதலமைச்சராக பொறுப்பில் நியமித்தார்கள். 6 மாத காலம் நான் மாண்புமிகு அம்மாவுடைய என்ன கட்டளை இட்டாரோ அந்த கட்டளைப்படி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக நான் பொறுப்பேற்று அடிபரலாமல் என்னுடைய பணியை கடமையை ஆற்றினேன் என்பது நாட்டு மக்களுக்கு நன்றாகவே தெரியும். மாண்புமிகு அம்மாவர்கள் மீண்டும் ஆண்டிபட்டி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் மகிழ்ச்சியோடு என்னுடைய முதலமைச்சர் பொறுப்பை மாண்புமிகு அம்மா அவர்கள் அடுத்த கணமே நான் அவர்கள் திருக்கரங்களில் ஒப்படைத்தேன் என்பதுதான் வரலாறு. 2006க்கு பின்னால் 2011, 2011இல் மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்ட பொழுது உடனடியாக மாண்புமிகு அம்மா அவர்கள் பெங்களூர் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பினை அடுத்த வினாடியை என்னை அழைத்து நீங்கள் எல்லாம் சென்று சட்டமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை கூட்டி முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் உடனடியாக என்னிடமும் மாண்புமிகு அமைச்சராக இருந்த விஸ்வநாதன் அவர்களிடம் சொல்லினார்கள். விஸ்வநாதனை கூப்பிட்டு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி அடுத்த கணமே பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று சொல்லி பன்னீர்செல்வமே எந்திரிச்சு மாண்புமிகு அம்மா அவர்கள் என்னை முதலமைச்சராக சொன்னால் என்று சொல்லாமல் விஸ்வநாதன் அவர்களை நீங்கள் எந்திரித்து சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தில் இருந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சொன்னார்கள் எங்கள் இருவரையும் அழைத்து பன்னீர்செல்வம் தான் முதலமைச்சர் என்று நீங்கள் சொல்லி இந்த கூட்டத்தை எளிதே முடித்து பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டளை அனுப்பினேன். நானும் 2ஆம் முறையாக மாண்புமிகு அம்மாவுடைய கட்டளையை ஏற்று முதலமைச்சராக பொறுப்பேற்றேன். 2016இல் மீண்டும் தேர்தல், சட்டமன்ற பொதுத் தேர்தல். அந்த சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மாண்புமிகு அம்மாள் 234 தொகுதிகளிலும் இரட்டை இலை சின்னத்தை நிறுத்தி 234 தொகுதிகளிலும் நம்முடைய கூட்டணி மகத்தான வெற்றி பெறுவதற்கு மாண்புமிகு அம்மாவுக்கு தன்னுடைய உடல்நிலையை பாராமல் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்து அதற்கு பின்னாலே மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மை விட்டு பிரிகின்ற ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழல் ஏற்பட்டவுடன் என்னை முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் என்று சில பேர் என்னை என்னிடம் ஒரு கருத்தை சொல்லினார்கள். நான் மறுத்தேன், முதலமைச்சராக பொறுப்பேற்பதற்கு மறுத்தேன். ஏன் என்று கேட்டால் மாண்புமிகு அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பொறுப்பிலிருந்து அம்மா அவர்கள் இட்ட கட்டளையை ஏற்று நான் நிறைவாக என்னுடைய பணியை முடித்திருக்கிற மன நிம்மதி எனக்கு இருக்கிறது, மன மகிழ்ச்சி இருக்கிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் இல்லாத நேரத்தில் நான் முதலமைச்சராக வருவதற்கு விரும்பவில்லை என்று சொன்னேன். என்னை கட்டாயப்படுத்தி தான் அந்த முதலமைச்சர் பதவியை ஒப்புக்கொள்ள வைத்தார்கள் என்பதுதான் வரலாறு. இதற்கு முன்னால் நடைபெற்ற அத்தனை பேட்டிகளிலும் பத்திரிகை துறை நண்பர்களை சந்திக்கிற நேரத்தையும் நான் வெளிப்படையாக
எந்த நேரத்தில் நான் முதலமைச்சராக பதவியை ஏற்றுக்கொண்டேன் என்பதை, முதலமைச்சர் பதவியை தந்த அந்த தெய்வத்திற்கு எந்தவித துரோகமும் நம்பிக்கை துரோகமும் இல்லாமல் அப்படியே நான் திருப்பி கொடுத்த வரலாறு தான் என்னுடைய வரலாறு என்று மாண்புமிகு அம்மா அவர்களை என்னுடைய மகன் ஜெயபிரதீப் அவருடைய இல்ல வரவேற்பு இல்ல திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்கள் நடைபெற்ற அந்த திருமணத்தில் மாண்புமிகு அம்மா அவர்களை நெகிழ்ச்சியோடு இந்த நிகழ்வை சுற்றி காட்டினார் என்பதுதான் எனக்கு கிடைத்த வரலாற்றில் ஒரு நற்சான்று சான்றிதழ் பத்திரம் என்றே நான் உணர்கின்றேன். என்னுடைய குடும்பத்தார்கள் அனைவரும் உணர்கிறார்கள். நான் 3ஆம் முறையாக முதலமைச்சராக கட்டாயத்தின் அடிப்படையில் பொறுப்பேற்றுக் கொண்ட நாளும் என்னுள் பல பிரச்சனைகள், தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புயல், வர்தா புயல், அதிலும் அந்த வர்தா புயல் தலைநகரத்தில், தமிழ்நாட்டின் தலைநகரத்தில் மட்டுமே சுழன்று சுழன்று அடித்தது. 3 முறை நான் அப்போது தலைமைச் செயலகத்தில் நின்று கொண்டு அந்த புயலுடைய வேகத்தை, தாக்கத்தை நேரடியாக கண்காணிக்கின்ற செயல் இருந்தது. முதல் முறையாக வந்தது அந்த புயல், அப்படியே ஒரு சுத்திட்டு திரும்ப சுற்றுலவுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்தது. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதே புயல் மீண்டும் வந்து அப்படியே சுற்றுலகத்திலே மறுபடியும் 2ஆம் முறையாக சுற்றியது. 3ஆம் முறையாகவும் இப்படி சுற்றி மறுபடியும் வந்த விதத்தை திரும்பி வடக்கு நோக்கி நகர்ந்தது. அந்த புயலுக்கு பின்னாலேயே நான் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் சென்று அங்கே பழந்தாங்கல் ஏரி இருக்கிறது, அந்த ஏரியை கடந்து ஆந்திரா சென்று விட்டேன். திரும்ப நான் வந்து திருவள்ளூர் மாவட்டத்தில் மக்களை புயலிலிருந்து காப்பாற்றி முகாம்களில் தங்க வைத்திருந்தார்கள். அது 12 மணி இருக்கும். அவர்களுக்கு அவருடைய அடிப்படை உதவிகள் எல்லாம் செய்து முடித்துவிட்டு வந்தேன். நான் முதலமைச்சராக இருக்கின்ற நேரத்தில் சென்னை மாநகராட்சியினுடைய தண்ணீர் தேவை மிகவும் அதிகமாக இருந்தது. தண்ணிக்கு மக்கள் கஷ்டப்படுகிற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அந்த அபாயத்தை உணர்ந்து நான் ஆந்திர மாநிலம் சென்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், இந்நாள் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களை சந்தித்து தண்ணீர் வாங்கலாம் என்று அவரிடம் சென்றேன். அதிகாரிகளெல்லாம் கான்ஃபரன்ஸ் ஹாலில் உட்கார வைத்துவிட்டு தமிழ்நாடு அதிகாரிகளும் ஆந்திர அதிகாரிகளும் உட்கார வைத்தார்கள். சந்திரநாயன் நம்ம ஒன் டு ஒன் பேசணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூம்களை கொண்டு போயிட்டாங்க. ஒரு 15 நிமிஷம் அரசியல் பேசிவிட்டு நாங்கள் திரும்பவும் அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு வந்து உட்காருகின்ற பொழுது டிவியில் தண்ணீர் போய்கொண்டிருந்தது குழலில். நாங்கள் உள்ளே போகும்போது கூட அதிகாரிகளுக்கு கூப்பிட்டு தனியாக வைத்து மாண்புமிகு முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தண்ணீர் திறந்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டார். ஜெயிச்சு நாங்கள் பேசவில்லை, ஒப்பந்தங்கள் போடவில்லை, எவ்வளவு தண்ணீர் டிஎம்சி திறந்துபட வேண்டும் என்ற முடிவை எடுக்காமல் நல்ல மனம் படைத்த சந்திரபாபு நாயுடு அவர்கள் தண்ணியை திறந்தவர்களுக்கு அதிகாரி சொன்னதனால் அவருக்கு உடனடியாக நான் என்னுடைய நன்றியை தெரிவித்து பழைய தெலுங்குன்ற அந்த திட்டம் வரும் பொழுது இருக்கின்ற பாக்கியத்துறை நாம் செலுத்த வேண்டிய பாக்கியத்தை 25 கோடி ரூபாய் நான் ஈடுபட்டு சென்றேன். அதை அவரிடம் தந்து மிக்க நன்றி ஐயா அப்படின்னு அவரிடம் சொல்லி எவ்வளவு தண்ணி வேண்டும் என்று என்னிடம் கேட்டால் ஒரு 1.5 நிமிஷம் தண்ணி குடிக்கிறது என்று சொன்னால் 2 மாத சென்னை மாநகரத்தினுடைய தேவையை நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று நான் கேட்டவுடனே உடனடியாக அதிகாரிகளுக்கு இந்த 1.5 நிமிஷம் தண்ணி முதலமைச்சர் கிடத்தனையை உடனே திறந்துவிட்டு அந்த தண்ணீர் உடலேறி சென்று அடைவதற்கு தக்க பாதுகாப்பு நீங்கள் அளித்திட வேண்டும் என்று அவரிடம் கட்டளையிட்ட அடிப்படையில் 1.5 நிமிஷம் தண்ணீர் அங்கே வந்து சேர்ந்தது. செல்லுமலை ஆகப்படுகிறார். முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம். உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.